நான் வியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சைக்காலஜி பற்றி தான். ஏன் நம்ம வந்து அடிக்கடி சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸே பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸில் போகாமல் நம்ம வந்து அதாவது நம்ம மட்டும்தான் இப்படியா, இல்லை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இருந்தால் நம்ம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு வந்து சில சிச்சுவேஷன்ஸ் மேலே டவுட் வரும். அதனால தான் நம்ம எல்லாமே சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம், நம்மளுடைய எய்ம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம எய்மை யோசிச்சுக்கிட்டே, நம்மளுடைய ஃப்யூச்சரை யோசிச்சுக்கிட்டே நம்மளுடைய ப்ரெசண்ட்டை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து இப்போ தான் வந்து ஒரு யங்கர், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு டீனேஜ் பாய் வந்து முதல்ல சம்பாதிக்கிறான். அவன் வந்து ரொம்ப பெருசாக வந்து படிக்கலை. ஸோ அவனுக்கு தெரிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான், ஃபார்மிங் தான். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ரிச் பர்சன்கிட்ட அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலத்தை மட்டும் அவன் பார்த்துக்கிறான். ஸோ அதில் இருந்து அவனுக்கு ஒரு கிராப்ஸ் எல்லாம் அவன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாம் வரும்போது அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. அந்த செல்வந்தர் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் ப்ராஃபிட் அப்படின்னா மணியாலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த நெல் மணிகளை தான் வந்து ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மூட்டை நிறையா, ஒரு சாக்குன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு சாக்கு நிறையா அந்த பையனுக்கு தேவையான, அதாவது அரிசி தானியங்கள் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அவனோட எய்மே வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் பெருசாக படிக்கலைன்றனால நம்ம வேலை பார்த்து தான் வந்து நம்ம பெருசாக வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். எய்ம் எல்லாம் கரெக்டு தான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட ஒரு குட்டி குடிசைக்கு போகிறான். அந்த தானியங்களை வந்து ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும்னு நினைக்கிறான், பாதுகாப்பாக வைக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் அவன் மனசு வந்து அவனை வந்து திருப்பி அலைப்பாய வைக்குது. அதாவது என்ன அப்படின்னா, பரவாயில்லையே, நீ வந்து குறைஞ்ச காலத்திலே நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நீ நல்லா அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டனால தான், அதாவது என்னென்னா தன்னைத்தானே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அவனுடைய மனசு. அப்போ உடனே என்ன பண்ணிடுறான், திருப்பி அந்த சேவ் பண்ணி வச்சுருந்த இடத்துல இருந்து, அதாவது ஒரு அரிசின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெல் மணிகள் தானே கொடுப்பாங்க, அரிசியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெல் மணிகளை வந்து ஒரு பானை மாதிரி ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தான். ஆனால் இப்போ அதையே நினச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா, திருப்பி அந்த நெல் மணிகளை அந்த பானையிலேருந்து அவனுக்கு கொடுத்த சாக்கிலேயே வந்து கொட்டி வச்சுக்கிட்டான். கொட்டி வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், கீழே தரையில் படுத்துக்கிட்டு அந்த தானியங்களோட மூட்டையை, அந்த தானிய மூட்டையை வந்து என்ன பண்ணிக்கிட்டான்னா, அவன் அப்படியே அவனுக்கு மேலே வந்து கட்டி தொங்க விட்டுக்கிட்டான். அதாவது அவன் கீழே படுத்திருந்தா மேலே வந்து அந்த தானியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ அவனுக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு ட்ரீம் வந்து அவனுக்கு வருது. அந்த கீழே படுத்துக்கிறது, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டு இப்படியே இந்த சொல்லுவாங்கள்ல மல்லாக்க படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மூடையை வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டோமே, நம்ம முதல் உழைப்பே வந்து நமக்கு இவ்வளோ பலனை கொடுத்துருச்சேன்னு ஒரு சந்தோஷம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இருக்கும்போது அவன் நினைக்கிறான், இந்த தானியத்தை நம்ம இப்படியே வச்சுருந்து நம்ம வந்து சாப்பிட்டே அதை இது பண்ணணுமா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தானியத்தை நம்ம விற்றுருவோம். அதாவது எல்லாமே மைண்டில் தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். சரியா? அந்த தானியத்தை நம்ம விற்றோம்னா அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு நம்ம கொஞ்சம் அவன் வந்து படிக்காதவன் தானே, அதனால அவனால் ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு கோழி வாங்குவோம். அந்த கோழியை நம்ம வந்து நிறைய, அந்த கோழி நல்லா பார்த்துட்டு அந்த கோழியை நல்லா பெருகி அந்த கோழியை விற்றுட்டு நம்ம அடுத்து ஒரு ஆடு வாங்குவோம். ஆடை நல்லா வந்து பார்த்துக்கிட்டு அடுத்து ஆடு பெருகினோடனே அதை விற்றுட்டு நம்ம மாடு வாங்குவோம். மாடு நல்லா பெருகினோடனே மாட்டில் வந்து அந்த பால் இதெல்லாம் விற்று அதை நம்மளோட வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கே போகாமல் நம்ம வந்து நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளின்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது ஒரே பாட்டில் வந்து முன்னேறுற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பை பற்றி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான்.
இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது மாடும் வாங்கிட்டான். இது எல்லாமே கனவு தான், சரியா? மாடும் வாங்கிட்டான். மாடு வச்சு அதுலேருந்து பால் கறந்து அவன் ரொம்ப செல்வந்தர் ஆகிட்டான். செல்வந்தர் ஆனதுக்கப்புறம் அவன் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அவன் யோசிக்கிறான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது அப்படின்றது ஒரு நல்ல பணம் அதிகமாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி அந்த ஃபேமிலியில் அவனுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த மாதிரி அவன் ரொம்ப தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவன் வேலை பார்த்தானோ அந்த வேலையை அவன் பார்க்காம அந்த முதல் சம்பாத்தியத்தையே நினச்சி அந்த சம்பாத்தியத்தையும் அவன் பத்திரப்படுத்தாமல் ஒரு பையில், கோணி பைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாக்கு பையில் அந்த நெல் மணிகளை அந்த அவனோட சீலிங்கில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு டெய்லி ராத்திரி படுத்துக்கிட்டே அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருந்துச்சு. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே இருக்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே மறந்து ஒரு சோம்பேறித்தனத்தோட இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இன்னொன்று என்ன அப்படின்னா, தன்னைத்தானே பெருமையாகவும் நினச்சிக்கிறான். இன்னும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி அவன் கனவு கண்டுக்கிட்டே இருக்கும்போது சடனாக என்ன பண்ணிடுறான், தன்னையே அறியாமல் அந்த மேலே கட்டி தொங்க விட்டுருந்தான்ல அதை அவனையே அறியாமல் என்ன பண்ணிடுறான்னா காலால் உதைச்சிடுறான். அந்த உதைச்ச நிமிஷத்தில் என்ன ஆயிரும், அந்த கோணி பையில் இருந்த தானியங்கள் எல்லாமே சிதறிடுது, அப்படி தானே? அப்போ எல்லாமே சிதறியும் போயிடுச்சு. அதை சரியான முறையில் அவன் பாதுகாக்காதனால அந்த இருந்த தானியங்களும் என்ன ஆகுது, அந்த நெல் மணிகளும் என்ன ஆச்சுன்னா முளைக்கட்ட ஆரம்பிச்சிச்சு, முளைச்சிருது, எதுக்குமே பயன் இல்லாமல் போயிடுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளை ஆக்சுவலாக சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம்தான். நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்மளை மோட்டிவேஷன் எதிர்பார்க்க முடியாது, நமக்கே நம்மளே செய்யணும்னு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிற அந்த விஷயம் கரெக்டு தான். பட் எதுவுமே ஓவர் டோஸ் ஆச்சு அப்படின்னா அது யாருக்குமே அது பயனில்லாமல் போயிடுது, அப்படி தானே? அவனுடைய எண்ணம் நம்ம திருப்பி மேலும் மேலும் உழைச்சி நல்லா வரணுன்ற எண்ணம் சரியான எண்ணம் தான். ஆனால் அந்த எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு செயலில் எதுவுமே காமிக்காத பட்சத்தில் ஃப்யூச்சரில் நான் இப்படி வந்துடுவேன், அப்படி வந்துடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறத விட ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை மனசில் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இப்போ எது இல்லை, என்ன குவாலிட்டிஸை நம்ம நம்மக்கிட்ட வளர்த்துக்கிட்டா அந்த ஃப்யூச்சரை நோக்கி நம்மளால் போக முடியும் அப்படின்னு ப்ரெசண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அதில் என்ன பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்படி தானே? நிறைய பேர் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே எதிர்பார்க்காத முதல் டைமே சக்ஸஸ் ஆகுறவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரம் தோத்துடுறாங்க. அதே இது முதல் தடவை அடிபடுற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப எட்ட முடியாத உயரங்களுக்கு போகிறாங்க. இதுதான் அந்த டிஃப்ரென்ஸே. அப்போ எடுத்தோடனே தோத்தாதான் ஜெயிப்பாங்களா அப்படி சொல்ல வரல. நம்ம முதல் சக்ஸஸை எந்த வகையில் நம்ம மனசு ஏற்றுக்குது. சரி, இப்போ நம்ம முதல்ல சக்ஸஸ் ஆகிட்டோம், ஆனால் இந்த சக்ஸஸ் நிரந்தரம் இல்லை, இந்த சக்ஸஸ் பத்தாது நமக்கு. அப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த நம்மக்கிட்டேயே நம்ம அந்த மாதிரி தான் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர, நமக்கு இது போதும், நம்மளால் இது பண்ணிட முடியும்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வைக்கும் போது தான் அந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகுது. இது மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருந்தா எப்பயுமே செல்ஃப் மோட்டிவேட்டுன்றத ஒரு நிதானமான இதாகவும் வச்சுக்கிட்டு ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.